கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? முதலில் பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கை என்றால் என்ன என்று பார்த்துவிட்டு இவ்விரண்டு உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம். பழைய உடன்படிக்கை அல்லது முதலாம் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை தேவனால் யூதர்களாகிய இஸ்ரவேல் தேசத்தாருக்கு மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது. பாவங்களிலிருந்து விடுபடும்படிக்கு 10 கற்பனைகள் மற்றும் மிருகங்களின் பலிகளின் மூலமும் மிருகங்களின் இரத்தத்தின் மூலமும் சுத்திகரிப்பு உண்டாகும்படி இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றாதபடியினாலே இந்த உடன்படிக்கை நீக்கி போடப்பட்டதாயிருந்தது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உடன்படிக்கையின் நீதியை நிறைவேற்றி இதனை சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்து இதற்கு பதிலாக தம்முடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். புதிய உடன்படிக்கை அல்லது இரண்டாம் உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவினால் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, பூமியிலுள்ள சகல தேசத்தார்களுக்கும் இயேசுவின் மாம்சத்தின் திரையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. மிருகங்களின் பலி மற்றும் மிருகங்களின் இரத்தத்தினால் அல்லாமல் ஜனங்களின் பாவங்களுக்காக தம்மையே ஒரே தரம் பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுத்திகரிப்பை கிருபையாக ஏற்படுத்தியிருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய நீதியினாலே நீதிமான்களாய் மாறி உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக புதிய உடன்படிக்கையின் நீதியை அடைந்தவர்களாக மாறுவர். மேலும் பழைய உடன்படிக்கைகளுக்கு அடையாளமாக ஈசோப்பினால் மிருகங்களின் பலியாகிய இரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக நம்முடைய ஆண்டவரே ஈசோப்பு தண்டாக இருந்து தம்முடைய இரத்தத்தையே தெளித்து சுத்திகரிப்பு உண்டு பண்ணும்படியாக ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:29. இதையே தாவீது சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று கிறிஸ்துவினால் மாத்திரமே நித்திய மீட்பு உண்டு என்ற வெளிப்பாட்டை பெற்று தன்னை இயேசுனுடைய இரத்தத்தினாலே கழுவும்படி விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி மீட்டு கொண்டு இஸ்ரவேல் அடையாமல் போன ஆசாரிய ராஜ்யத்தை நாம் இலவசமாய் அடையும்படியாகவும் நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் என்றென்றைக்கும் அவருடனே கூட ஆளுகை செய்யவும் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனபடியினால் நாம் அவருடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையில் நிலைத்திருந்து விசுவாசத்தை காத்து கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.